ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போர்ல பிறந்தவன் தான் இந்த E85 பெட்ரோல். E85 பெட்ரோல்னா என்ன? நம்ம இப்ப யூஸ் பண்ற பெட்ரோலுக்கும் E85 பெட்ரோலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படி அந்த E85 பெட்ரோல்ல என்னதான் இருக்கு? முக்கியமா இந்த E85 பெட்ரோல் இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அதே மாதிரி இப்போ இருக்கிற வண்டிக்கு இந்த பெட்ரோல் சூட்டபிளாக இருக்குமா? இந்த பெட்ரோல் போட்டால் மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த E85 பெட்ரோல் இந்தியாவுக்கு தேவையா? இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜேசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. E85 பெட்ரோல்னா என்ன அப்படின்னா, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் இருக்கு அப்படின்னா அதுல 85% எத்தனாலும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 15% வந்து பெட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி E85 பெட்ரோல் வந்து இப்பதான் புதுசா இந்தியா லான்ச் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ நம்ம டெய்லி வண்டிக்கு போடக்கூடிய பெட்ரோல் என்ன பெட்ரோல் அப்படின்னா E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20% வந்து எத்தனால் கண்டென்ட்டும் மிச்சம் இருக்கிற 80% வந்து பெட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்பதான் யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. 2003லயே இந்த எத்தனால் வந்து பெட்ரோல்ல கலக்கக்கூடிய விஷயம் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எதனால பெட்ரோலோட கலக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் வந்து க்ரூட் ஆயில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு வசதி வந்து இந்தியா கிடையாது. வெளிநாடுகள்ட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப வெளிநாடுகள்ட்ட இருந்து பெட்ரோலை வாங்கி இங்க விற்கிறதுக்கு வந்து நம்மளே இங்க வந்து பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப தான் இங்க வந்து பெட்ரோலோட எத்தனால் போட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து சஸ்டைன் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுல இருந்து 2003 to 2004 E5 பெட்ரோலை வந்து லான்ச் பண்றாங்க இந்தியாவில். அதாவது 5% மட்டும்தான் பெட்ரோல்ல இந்த எத்தனால் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2010 E10 பெட்ரோலா வருது. அடுத்து 2023 வந்து E20 பெட்ரோலா வந்திருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா E85 அப்படிங்கிற பெட்ரோல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை லான்ச் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது பெட்ரோல் அப்படிங்கிற விஷயம் வெளிநாட்டுக்கு வாங்குறோம், அது ஒரு ரீசனா இருந்தாலும் இப்போ லான்ச் பண்ணதுக்கு வந்து இந்த ஒரு போரும் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும் பெட்ரோலோட விலை வந்து டெய்லி வந்து பைசா கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கு 1 லிட்டருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஈரானுக்கும் அமெரிக்குமான போர் இருக்கு. இப்போ இந்த E85 பெட்ரோலை இந்தியா லான்ச் பண்ணதுக்கான ரீசன் வந்து என்னதான் வெளிநாட்டுல இருந்து பெட்ரோலை நம்ம வாங்குறதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் அப்படி அதாவது க்ரூட் ஆயில் வரக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் நடந்துக்கிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாகவே வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வந்து ஒரு கப்பல் ஒரு இடத்த வந்து ஒரு முழுவதுமாக வந்து கைப்பற்றி நீங்கள் இந்த இடத்த தாண்டி போனீங்க அப்படின்னா அவங்க கப்பலை வந்து தகர்த்திடுவோம் அப்படின்னு வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு வெளியிட்டிருக்காங்க. இது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஒரு கப்பலை இது பண்ணுறது வந்து இதுதான் முதல் முறை அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஒரு போர் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனாலே வந்து இங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியாவில் இப்போதைக்கு வரலனாலும் கூடிய சீக்கிரம் வரக்கூடிய நிலைமை வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டி தான் இந்த E85 அப்படிங்கிற ஒரு பெட்ரோலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்னோட தாட். ஓகே, E85 பெட்ரோலை லான்ச் பண்ணிட்டாங்க. இது அடுத்து வந்து மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு, அதாவது 2026க்குள்ள ஒரு 500 அவுட்லெட் E85 பெட்ரோல் பங்க் வந்து தனியாக வந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணிட்டு இருக்காங்க. 2027க்குள்ள 5000 அவுட்லெட் வைக்கணும் அப்படிங்கிற அவங்களோட கோலா இருக்கா. ஸோ இந்த பெட்ரோல் பேங்க்ல போய் நம்ம யூஸ் பண்ற வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா E85 பெட்ரோல் அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு இன்ஜின் செட்டப், அதுக்குன்னு ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து முக்கியமா இருக்கு. அப்படிங்கிறப்ப இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா இன்ஜின் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு R&Dலாம் எடுத்து புதுசாக வந்து வண்டி லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி வாங்கி அப்புறம் தான் அந்த E85 பெட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போட்டுக்கணும். இந்த E85 பெட்ரோல் இவ்வளவு விஷயங்கள் கொண்டு இருந்தாலும் இங்க இன்னொரு பிளஸும் இருக்கு. என்ன அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற பெட்ரோல் ரேட் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 107 ரூபாய்க்கு மேல இருக்கு. 180 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த விலையில இருந்து 20 ரூபா கம்மியாகி 80 85 ரூபாய்க்குள்ளதான் வந்து இந்த E85 பெட்ரோல் வந்து 1 லிட்டருக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாரையும் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயமும் பார்க்கப்படுது. சரிப்பா, இப்ப இந்த E85க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வண்டி இப்போ இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஹீரோ கம்பெனில இருந்து SF டியூலக்ஸும் ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிற 2 டூ வீலர் இருக்கு. கார்ல பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி வெகனார் அப்படிங்கிற ஒரு 3 வண்டி, 2 பைக்கு ஒரு கார் மட்டும் தான் E85 அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இன்ஜின் செட்டப் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு 3 வண்டி இருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து எல்லா கம்பெனிஸும் வந்து அந்த E85க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இன்ஜின்ஸ்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. லைக் சொல்ல போனோம் அப்படின்னா E20 அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் வர்றப்ப எப்படி வந்து இன்ஜின்ஸ்லாம் மாற்றி கம்பெனிஸ்லாம் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இதுக்கு வந்து அடாப்ட் பண்ணி மாற்றி கொண்டு வரதான் செய்வாங்க.
எத்தனாலையும் பெட்ரோலையும் ஒன்றா கலந்தா இன்ஜினுக்கு எதுமான பிரச்சனை வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதாவது எத்தனாலையும் பெட்ரோலையும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்ஜின் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது. அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, E20க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு வண்டியை E85 பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா இனிஷியலாக எந்த பிரச்சனையும் வராது. பட் ஆனால் லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து இன்ஜினில் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெட்ரோல் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக எனர்ஜி தரக்கூடிய ஒரு கண்டென்ட். அதாவது நீங்கள் 1 லிட்டர் போட்டு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா 50 கிலோமீட்டர் கொடுத்துரும். ஆனால் எத்தனால் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்காது. ஆனால் எத்தனால் ஆட் பண்ணுறனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எத்தனால் ஆட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரேஷியோ அதிகமாகும் எத்தனால் யூஸ் பண்ணோம்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி கண்டென்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பெட்ரோல் பெஸ்ட்டாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கம்ப்ரஷன் ரேஷியோவில் எத்தனால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரண்ட்டில் சஸ்டெயின் ஆகி போகக்கூடிய ஒரு விஷயமா தான் E85 இருக்குது. எத்தனால் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியாவில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனால் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். அதாவது எத்தனால் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரும்பு, மக்காச்சோளம், புரோக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட முடியாத அரிசி அப்படின்னு ஒரு சில வகைகள் இருக்கான். அதெல்லாம் புரோக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் வச்சு தான் எத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயாரிக்கிறாங்களாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கரும்பு எடுத்துப்போம். இப்போ கரும்பு அறுவடை பண்ணுறாங்க. அப்புறம் ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ கரும்பு இருக்கு, அந்த கரும்பு ஜூஸாக மாற்றுறாங்க. அப்புறம் அதில் கூட சுகர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஈஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு எத்தனால் மட்டும் தனியாக வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதை டிஸ்டிலேஷன் மூலமாக பியூரிஃபை பண்ணுவாங்க. பியூரிஃபை பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான எத்தனால் கிடச்சிரும். ஸோ எத்தனாலோட பெட்ரோலை மிக்ஸ் பண்ணி E85, E20, E5, E10 அப்படிங்கிற பெட்ரோலை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் எத்தனால் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு E85 பெட்ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ குட்டா இல்லை பேடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு E85 அப்படிங்கிற விஷயம் வந்து குட் தான். பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு பெட்ரோல் மூலியம் மட்டும் ஓடக்கூடிய பைக்கோட மைலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எத்தனால் யூஸ் பண்ணி ஓடக்கூடிய பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப. என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்மாக ஒரு பைக் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா E85 அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் உள்ள வண்டி வாங்குறது பெட்டர். இல்லை நான் சும்மா டெம்பரவரி தான் வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய வண்டி வாங்குறதே நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ E85 அப்படிங்கிற பெட்ரோல் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் முக்கியமாக இந்தியாவுக்கு. ஏன் அப்படின்னா இந்த பெட்ரோல் வெளிநாட்டில் தான் வாங்குறத நம்மளே வந்து இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 15% தான் பெட்ரோல் நீங்கள் ஆட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். E85 பெட்ரோல் வந்து இந்தியாவில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்வீடனில் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் பிரேசில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கனடாவில் கூட இந்த பெட்ரோலை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணும்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் E85 பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து. தென் ஆல்சோ இந்த E85 பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் கம்பேரிட்டிவ்லி பெட்ரோல் பைக்ஸ். ஏன் அப்படின்னா பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பொல்யூஷன் கொடுக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி E85 பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு எக்கோ சிஸ்டம்க்கு ஏற்ற ஒரு பெட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட பெட்ரோலை பல நாடுகளும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம் வரக்கூடிய ஃபியூச்சரில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம GCT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.